நீங்களும் இந்த மாதிரிலாம் டிஐவை பண்ணி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் அது. ஹே ஹாய், திஸ் இஸ் போனா ஃப்ரம் மனிஷ்கா மேக்கோவர்ஸ். லெட்ஸ் see 30 days glow up series episode 5. நான் சொல்லக்கூடிய 5 பெஸ்ட் ஹேர் கேர் ரொட்டீனை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களோட ஹேர் ஃபால் ஆகுறது ஸ்டாப் ஆகி க்ரோத் ஆகுறத நீங்களே பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹேர் ஃபால் ஆகாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஹேர் ட்ரை அண்ட் டேமேஜா இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கு நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் பேரபன் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அண்ட் கண்டிஷனர் மஸ்ட் யூஸ் பண்ணணும். பிகாஸ் ஷாம்பு உங்களோட ஸ்கேல்பை கிளாரிஃபை மட்டும் தான் பண்ணும், நரிஷ் பண்ணாது. நீங்க கண்டிஷனர் யூஸ் பண்ணாதான் உங்களோட ஹேர் நரிஷிங்கா இருக்கும். அண்ட் செகண்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் மஸ்ட் நீங்க ஹேர் ஆயிலிங் பண்ணணும். ஹேர் ஆயிலிங் பண்ணும்போது உங்களோட பாடி ஹீட் மட்டும் ரெடியூஸ் ஆக போறது இல்ல, ஹேர் ஃபால் ஆகுறதுமே ரெடியூஸ் ஆகும். பிகாஸ் நியூ ஹேர் growthக்கு ஹேர் ஆயிலிங் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் நீங்க ஆயில் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஆயில ஹீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் உங்களோட ஹேருக்கு ஹேர் மாஸ்க் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஹேர் மாஸ்க் வந்து அடிஷனலா உங்களோட ஹேர் நரிஷிங்கா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களோட ஹேர் எந்த அளவுக்கு நரிஷிங்கா இருக்கும், அந்த அளவுக்கு ஹேர் டேமேஜ் அண்ட் பிரேக்கேஜ் ஆகாம இருக்கும். ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹேருக்கு அவுட்டர் கேர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னர் கேர். ஸோ உங்களோட ஃபுட்ல ப்ரோட்டீன் அண்ட் குட் ஃபேட்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்ஸ் உங்களோட ஹேர் growth ப்ரமோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஃபிஃப்த் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் பண்ணலான்னு பார்த்தாச்சு. ஸோ எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை நான் சொல்கிறேன். மஸ்ட் உங்களோட ஹேருக்கு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணவே கூடாது. எதர் நார்மல் வாட்டர் ஆர் கோல்டு வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டவல் காட்டன் பேஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் அதிகமாக சனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி உங்களோட ஹேர் ஸ்டைல் இருந்துச்சுன்னா நீங்கள் வெளில போகும்போது உங்களோட ஹேர் கவர் பண்ணிட்டு நீங்கள் போங்க. பிகாஸ் ஸ்கின் எப்படி சனுக்கு எக்ஸ்போஸ் ஆனால் டேன் ஆகுமோ, அதே மாதிரி ஹேர் சனுக்கு எக்ஸ்போஸ் ஆனாலும் ஹேர் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் ஹேர் கலரையுமே ஃபேட் அவுட் பண்ணும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Until then, this is Bona from Manishka Makeover Artist.